ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். முன்னாடி நம்ம அனுபவிச்ச மாதிரி பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்தில் 6ஆம் பதிகத்தில், அதாவது 6வது திருமொழியில் முதல் பாட்டு அவதாரிகளே சொல்லிட்டார். பகவன் நாமத்தை உயிர் போச்சே சொல்கிறவனுக்கே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெருமை என்னங்கிறது நம்ம வாயால் சொல்லி மாளாதுன்னு சொல்லிட்டார். இப்போ அடுத்தது பகவானுடைய பேரை சொல்லுங்கோ, உங்களுக்கு இகலோக சௌக்கியமாவது கிடைக்குமே. பரலோக சௌக்கியம் கிடைக்கிறது பற்றியில் இகலோகத்திலையும் கிடைக்கும், பரலோகத்திலையும் கிடைக்கும். ஐஹிகமாக, ஆமுஷ்மிகமாக, பாரமார்த்திகமாக என்னென்ன லாபங்கள் வேணுமோ எல்லாத்தையும் பகவானே கொடுத்துருவான் அப்படின்னு அவதாரிகளே சொல்லின்னு வந்துட்டார். ஏன்னா இந்த 10 பாசுரத்தில் அதான் சொல்ல போகிறார். அதில் முதல் பாசுரம், இதில் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எடுக்குச்சது. அப்போ பகவானுடையதான பேரை காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கவத்தம்பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இந்த 10 பாசுரத்தையும் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள், நாரணன் தம் அன்னை நரகம் புகாள்ன்றது இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பெருமாளுடைய பேரை வச்சு கூப்பிட்றா இல்லையா, அந்த அம்மா நரகம் போக மாட்டாள். அப்போ அந்த அம்மாவுக்கு தான் இது அர்த்தம் இல்லை. யார் யாரெல்லாம் இந்த பேரை சொல்லி கூப்பிட போகிறாலும் உன் பிள்ளையுடைய பேரை அத்தனை பேரும் நரகம் போக மாட்டா. ஏன்னா பகவன் நாமத்தை தான் சொல்கிறா. இப்போ இவனுக்கு பேர் கேசவன், நாராயணன், மாதவன் ஏதோ ஒரு பேரை தூக்கி பெருமாளுடைய பேரை தூக்கி தான் பிள்ளைக்கு வச்சா அந்த பேரை சொல்லி இந்த அம்மா கூப்பிட போகிறா, அப்பா கூப்பிட போகிறா, ஊர் ஜனங்களெல்லாம் கூப்பிடுவானுச்சே. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பேரை சொல்லி கூப்பிட்றாளோ அத்தனை பேரும் நரகம் போக மாட்டான்னு அர்த்தம். அம்மா மட்டும்தான் இல்லை. ஏன்னா கௌசல்யக்கு கிடைச்ச பாக்கியம், யசோதிக்கு கிடைச்ச பாக்கியம், தேவகிக்கு கிடைச்ச பாக்கியம், அதிதிக்கு கிடைச்ச பாக்கியம், சர்வ பாக்கியமும் சேர்த்து வச்சு நமக்கு கிடைச்சிரும் பிள்ளைக்கு இப்படி பேர் வச்சா. அதனால இங்கே சொல்கிறார், அதில் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோம். கேசவன் பேரை உன் பிள்ளைக்கு வச்சு நீங்கள் எப்படி வேணால் கொஞ்சி குலாவி அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துக்கு வியாக்கியானம், காயிதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான். மகாபாரதத்தினுடைய கிளபர்வாவான ஹரிவம்சத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அதை எடுத்து மணவாள மாமுனிகள் இங்கே உதாரிக்கிறார். என்கிறபடியே சர்வ காரண பூதனாய் கேசவ கிளேசநாசனகாய் என்கிறபடியே கிளேச நாசனாய் இருக்கிறவனுடைய திருநாமத்தை இட்டு கேசவா என்று அழைத்து, இப்போது பிரம்மாவாக இருக்கட்டும், அந்த பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் எல்லாருக்கும் காரணபூதனாக இருக்கிறவன் யாரோ அவனுக்கு கேசவன் பேர் அப்படின்னு நீங்கள் ஹரிவம்சம் சொல்கிறது. அப்போ க அப்படிங்கிறதான அந்த ஓர் எழுத்து இருக்கே அக்ஷரம், அது யாரை குறிக்கிறதுனா க இதி பிரம்மணோ நாம. க அப்படிங்கிற ககாரம் பிரம்மாவை குறிக்கிறது. அப்புறம் ஈசன் அப்படிங்கிறதுனாலேயே சிவனை குறிக்கிறது. அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்டதான க இதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அப்படிங்கிறது ஈசன். கஷ்ட ஈசஸ்ட சேர்த்த தானே கேசவகான்னு வருது. அப்போ கஷ்டன்னு சிவனையும், அது பிரம்மாவையும், அது ஈசஸ்ட சிவனையும், ரெண்டு பேரையுக்கும் காரணபூதனாக இருக்கான். அதனால அவனுக்கு கேசவன் இங்கே சொல்கிறது. தஸ்மாவது கேசவ நாமவான் அப்படின்னு. அதனால் இன்னொரு இடத்துல சொல்கிறது கேசவ கிளேசநாசனஹா, எல்லாருடைய கிளேசங்களையும் துன்பங்களையும் போக்குறவன். அதனால தான் கேசவன் பேர். நம்மாழ்வார் சொல்லச்சவும் கெடுமிடராய எல்லாம் கேசவா என்ன, நீ கேசவான்னு சொல்லிட்டியானா உன் எல்லா இடர்களும் போயிடும் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட கேசவ கிளேசநாசனாகி அந்த பகவானுடைய நாமத்தை, திருநாமத்தை, அந்த கேசவான்ற பேரை ஓம் பிள்ளைக்கு பேராவை அவனை கூப்பிடுச்சலாம் கேசவா கேசவா கேசவான்னு நீ கூப்பிட்டுன்று தேனி திரும்பினோ அப்படின்னார். அடுத்த பதம், நீங்கள் அந்த பிள்ளையின் அளவிலே ஸ்நேகித்து சந்தோஷத்தோடே இருங்கள். ஆனந்தப்பட்டு கொஞ்சி குலாவி எல்லா அம்மாக்களும் அப்பாக்களோ குழந்தைய எப்படிலாம் கொஞ்சி கூப்பிடுவாளோ அப்படி கொஞ்சச்சவே கேசவா கேசவா கேசவான்னு நீ கொஞ்ச பிகி பிகி முத்தாடுதுவ கிருஷ்ணா என பாரதே
அப்படின்னு புரந்தரதாசரை சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஆழ்வார்கள் தான் அடிப்படை. அவள் சொல்லாதது எந்த தாசர்களும் சொல்லலை. பின்னாடி அவன் சொன்னது தான் அடிப்படை. அப்போது இந்த நீ உன்னுடைய சொந்த பிள்ளைய வச்சு நீ கொஞ்சிச்சவே கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கொஞ்சி முத்தாடு அப்படிங்கிறார் இல்லையா? அதுதான் இங்கே சொல்கிறார், நீங்கள் அந்த பிள்ளையின் அளவிலே சிநேகித்து பிரேமையை வச்சுட்டு சந்தோஷத்தோடே இருங்கள், ஆனந்தப்பட்டுருங்கோ. ஆனால் பேரை மட்டும் கரெக்டாக பெருமாள் பேரை வச்சு அதை கூப்பிடுங்கோ. இந்த நானா நானு நச்சா நச்சு கிச்சா கிச்சு அப்படின்லாம் பேர். கிருஷ்ணசுவாமின்னு வச்சுட்டு கிச்சாமின்வா, கிருஷ்ணன் பேர் வச்சுட்டு கிச்சான்வா, இப்படிலாம் இல்லாத அழகாக பேரை உடைக்காதீங்கோ. அப்படியே பூரா நரசிம்மன்னு பேர் வச்சுட்டு நச்சா நச்சுன்னு இதெல்லாம் என்னது குறைக்கல. அப்படியே சொல்லி கொஞ்சி குழாவுங்கோ. நரகம் புகாள் பிள்ளைக்கு நாராயணன் என்று பேரானால் அவளை பெற்றவளுக்கு எங்கனே யமவசியதை கூடுவது. பிள்ளைக்கு பேர் நாராயணனுடைய பேர் வச்சுவிட்டு இவன் எங்கேருந்து யமலோகத்துக்கு போக போகிறா, யமனுடைய வசமாக எங்கேருந்து ஆக போகிறா, இவன் வைகுண்டம் தான் போக போகிறா, இது சுனிஷ்டிதம் அப்படின்னு இங்கே மனவாள மாமனிகள் சொல்கிற வியாக்கியானம். இல்லை எல்லா கிளேசமும் போகும், யம பயமும் இல்லை, பிள்ளைக்கு பேர் வச்சு கூப்பிட்டாலே அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. மேலே அதுக்கு அடுத்தது 4, 6 2வது பாசுரம் செங்கநெடுமால் ஸ்ரீதரா என்று அழைத்தக்கால் அப்படிங்கிறார். அதில் செங்கநெடுமால் அப்படின்றதுனால புண்டரீகாட்சா அப்படின்னு பேர். புண்டரீகாட்சனும் உன் பிள்ளைக்கு பேர் வையன், நல்லா இருக்கலையே அழகா. தாமரை கண்ணன் அப்படின்னும் அரவிந்தலோச்சனன் அப்படிலாம் பகவானுக்கு எவ்வளோ அழகழகான பேர் இருக்குது. அவர் ஸ்ரீதரன் அப்படின்னு பேர் வச்சுட்டு ஸ்ரீதரான்னு கூப்பிட. அங்கொரு கூரை அரை கொடுப்பதன் ஆசையினால் மங்கிய மானிட ஜாதியின் பேரிடும் ஆதர்கள் செங்க நெடுமால் ஸ்ரீதரா என்று அழைத்தக்கால் நங்கையாள் நாரணம் தம் அன்னை நரகம் புகாள் அப்படிங்கிற இடம். இங்கே செங்க நெடுமால் ஸ்ரீதரா என்று அழைத்தக்கால் உன் பிள்ளைக்கு ஸ்ரீதரன்னோ செங்க நெடுமால்னோ புண்டரீகாட்சன்னோ அரவிந்தலோச்சனன் அப்படின்னோ பேரை வைச்சா அப்படி கூப்பிட்டு இருந்தியானா வகுத்த சேஷியானவனுடைய திருநாமத்தை இட்டு நமக்கு எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே சுவாமி சேஷி எஜமானன் அப்பேற்பட்டவனுடையதான பேரை அவனுக்கு குழந்தைக்கு பேரை வை. செங்க நெடுமாலே அப்படின்னா ஸ்ரீதரனே என்று அழைத்தாள்ன்றார் மனவாளமாவி. இப்படி பேரை வச்சுட்டு செங்க நெடுமால் செங்கன்மால் இப்படிலாம் அவனுக்கு பேரை வச்சு அதை அப்படியே கூப்பிடு. ஸ்ரீதரன் பேர் வச்சா ஸ்ரீதரான்னு கூப்பிடு. வாத்சல்ய பிரகாசமான திருக்கண்களையும் இங்கே செங்க நெடுமால்னா என்ன அர்த்தம்னா வாத்சல்யம் அப்படியே நம்மக்கிட்ட பொங்கிட்டு வரக்கூடிய கண் உடையவன். அந்த பேரை சொல்ல உங்ககிட்ட பெருமாளுக்கு வாத்சல்யம் வந்துகிட்டே இருக்கும். அந்த அவன் புள்ள பேரை நீ சொல்ல உங்ககிட்ட வாத்சல்யம் பெருமாளுக்கு பொங்கிட்டே வருமா. அதுக்கு அடுத்து என்னன்னா செங்கண் என்பது ஐஸ்வர்ய சூச்சகம். எம்பெருமான் செங்கண் செவந்த கண்களை உடையவன் சொல்றதுக்கு வேதாந்தத்தில் என்னடன்னா ஐஸ்வர்ய சூச்சகம், உபய விபூதி நாயகனார்கான் அப்படிங்கிற அவன் ஐஸ்வர்யத்தை சொல்றது, அவனுடைய செல்வத்தை சொல்றது. ஸ்ரீதரா அப்படின்னு சொன்னால் முன்னாடி சொன்ன 2ஓட யோஜனைக்கும் பொது. ஏன்னா பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறதுனால இவன் தான் சர்வசுவாமி ஒரு அர்த்தம். பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறதுனால செல்வம் நமக்கு நிறைய கிடைக்குமோன்றது. அப்படிங்கிறதுனால இந்த 2 நாமத்துக்கு சேர்த்து பிராட்டி சம்பந்தம் ஸ்ரீதரன் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த பொது நீர்மைக்கும் மேன்மைக்கும் உடலாயிரே லக்ஷ்மி சம்பந்தம் தான் இருப்பது. அப்படி லக்ஷ்மியோடு சேர்ந்திருக்கிறதுனால பகவான் எவ்வளோ கூட சுலபமாக கிடைப்பான் அப்படிங்கிறதும் காட்டப்படுது. அவன் பரபிரம்மம் பரம்பொருள் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதும் இதில் தெரியுது. அப்பேற்பட்ட பகவானுடைய பேரை அழகாக அவன் பிள்ளைக்கு வச்சேன்னா என்னதான் கிடைக்காது. இகலோகத்தில் வேண்டிய ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், பெருமாள் உங்ககிட்ட வாத்சல்யமும் பொங்கிண்டு வரும். வாத்சல்யம் இருக்கிறதுனால நீ பண்ணுற குற்றங்கள்லாம் கண்ணுக்கே தெரியாது. இவனுக்கு கண்ணுக்கு தெரியும் போல இருந்தால் பிராட்டி அதெல்லாம் மறைச்சி விடுவள். ஏன்னா ஸ்ரீதரன் வேற நீ பேர் சொல்கிறதுனால இப்படிலாம் அழகழகான பேர் பெருமாள் பேரை வைக்கக்கூடாதோ அப்படிங்கிறார். இந்த 4ஆம் பத்தில் 6ஆம் திருமொழியில் 2வது பாசுரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆச்சாரிய திருவடிகளே சரணம்.